இடம் புதிதாக விநாயகர் சதுர்த்திக்கு சிலை அமைக்க இடம் இல்லை என மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை மீட்டு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மதுரையின் அனைத்து சரகத்தின் கீழ் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் செல்போன் தொலைந்தது தொடர்பாக புகார் கொடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட 44,85,000 மதிப்புள்ள செல்போன்கள் பார்வையிடப்பட்டிருந்தது. கடந்த ஏப்ரலில் 41,70,000 மதிப்புள்ள 278 செல்போன்கள் தவறவிட்ட உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று 299 செல்போன்கள் தவறவிட்ட அந்தந்த உரிமையாளரிடம் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் ஒப்படைத்தார். மேலும் கமிஷனர் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தங்களது மொபைல் போன்கள் போன்ற உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தினார். சிஎஸ்ஆராக பதியப்பட்டு அது அந்தந்த செல்ஃபோன்கள் ட்ராக் பண்ணி நாங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். இந்த வாட்டி கிட்டத்தட்ட 299 செல்ஃபோன்கள் மீட்கப்பட்டு சுமார் 44.85 லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோன்கள் உயிருடன் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இன்று இந்த வருடத்தில் இது இரண்டாவது முறையாக இதை நாங்கள் செய்கிறோம். முதல் முறையாக 9/4/25 அன்று 278 செல்ஃபோன்கள் இதை மாதிரி தவறவிட்ட செல்ஃபோன்களை கண்டுபிடிக்கப்பட்டு 41.75 லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோன்கள் முன்னாடி கொடுத்துருக்குறோம். இது அவங்களால தவற விட்டுறது அந்த மாதிரியான செல்ஃபோன் மீட்கப்பட்டது தான். இதில் ஏதாவது செல்ஃபோன் திருடோ இல்லை வேறு ஏதாவது வகையில் குற்ற வழக்கில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒப்படைக்கிறோம். இது அவங்க கவனக்குறைவால் இல்லை எதேச்சியாக நடந்த நிகழ்வால் தவறவிட்ட செல்ஃபோன்கள் இந்த மாதிரியாக மீட்கப்பட்டு உரியரோட ஒப்படைக்கிறோம். நன்றி. இல்லை எப்போ வருடம் எத்தனை சிலைகள் நம்ம அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருக்கோ அது மட்டும் தான் நம்ம அனுமதிக்கிறோம். புதுசாக எந்த சிலைக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அது இன்னும் இப்போ தான் எல்லாம் எவ்வளோ பேர் பெட்டிஷன் மட்டும் தான் வரணும். வந்த பிறகு அதனுடைய இதற்கேற்ப அதாவது புதுசாக சிலை எதுவும் வைப்பதுக்கு அனுமதி இல்லை. பழைய எந்த இடத்துல வச்சுருங்களோ அது மட்டும் அனுமதிக்கப்பட்டு நடத்தப்படும். இல்லை அதாவது சென்ற வருடம் என்ன இருந்ததோ அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்பருங்கிறது என்ன இருந்ததோ அது மட்டும் தான். ஏன்னா புதுசாக இப்போ இடம் அதே நம்பராக கூட இருக்கலாம். ஆனால் புது இடம்னும் பொழுது அதுக்காக தனியாக பண்ண முடியாது. புது இடத்துலையோ புது சிலைகளோ இருக்காத அளவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆர்கனைசேஷன் அதை படி தான் பண்ணுவாங்க. நன்றி. அது எங்களுக்கு இல்லை, அங்கே கேளுங்க. ரைட், தேங்க்யூ, நன்றி. அது எவ்வளோ பேர் நம்பர் மட்டும் கேளுங்கம்மா. எவ்வளோ நம்பர்மா இது வரைக்கும்? 72. ஸோ காவல் கரங்கள்ன்ற அமைப்பு மதுரை மாநகர காவல் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை சுமார் 72 நபர்கள் மீட்கப்படுறாங்க. இவங்க சாலையோரத்தில் யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறவங்க. இதனால் என்னென்னா அவங்களால போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கும். அவங்களையுமே பலவித இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கன்றதால காவல்கரங்கள் மற்றும் என்ஜிஓஸ் இங்கே மதுரை மாநகரில் செயல்படக்கூடிய என்ஜிஓஸ் மூலமாக இதுவரை 72 நபர்கள் மீட்கப்பட்டிருக்கு. இது சென்னையில் மாநகரத்தில் ஏற்கனவே இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதன் அடிப்படையில் அதையே பேஸ் பண்ணி இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லாமே அந்தந்த ப்ரைவேட் ஹோம்ஸ் நிறையா இருக்குது. அந்த முதியவர்கள் ஹோம்ஸு, குறிப்பாக ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி அவங்க நிறையா பேர் இதில் உள்ள இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம படித்து அவங்க அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும். சில பேர் குடும்பத்தோடையும் நாங்கள் இணைக்கிறோம். அதாவது அவங்க தவறிட்டுருப்பாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசுகிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ்லாம் எடுத்து அந்த உரியவருடைய காண்டாக்ட் பண்ணி குடும்பத்தோடு இணைச்சிருக்கிறோம். அது மொத்தம் எத்தனை பேருமா? 36 பேர். அந்த 72ல் 50% ஆல்மோஸ்ட் குடும்பத்தோடு நாங்கள் இணைச்சிருக்கோம். அந்தந்த ஹோமில் இருக்காங்க. தேவைப்படுறவங்க ஜிஹெச்லேயும் நாங்கள் அட்மிட் பண்ணி அங்கேயும் ட்ரீட்மெண்ட்டில் வச்சுட்டு திருப்பி ஹோமுக்கு, ப்ரைவேட் ஹோம்ஸுக்கு, கவர்மெண்ட் எய்டடாக நடக்கக்கூடிய ஹோம்ஸுக்கு அங்கேயும் நாங்கள் மாற்றிருக்கோம். அப்படி இல்லை, ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம். சிடபிள்யூசியோட உதவியோடு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்தால், ஏன்னா நமக்கு மதுரை மாநகரில் கிட்டத்தட்ட ஒரு 61 2 வீலர் பெட்ரோலும் 21 4 வீலர் பெட்ரோலும் இயங்கிக்கிட்டு இருக்குது.
ஸோ அவங்க எல்லாருக்குமே இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி ஏதாவது தகவல் இருந்தால் நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். தேங்க்யூ. ஆமாம், அதாவது வாட்ஸ்அப் எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறோம். சோஷியல் மீடியா செல்லும் எங்ககிட்ட இருக்குது. ஒன்று சோஷியல் மீடியா செல்லில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஈவன் அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது வழியாமே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதையுமே நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து அதுக்கு தீர்வு காணப்பட்டு அந்த அந்த எந்த நம்பர்லேருந்து இமெயில்னால் இமெயிலுக்கே ரிப்ளை பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம்னா அந்த இன்ஸ்டாகிராம்லேயே ரிப்ளை பண்ணுறோம், சோஷியல் மீடியா செல் மூலமாக அதை பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து என்னென்னா மொத்தம் 100 வார்டில் ஒரு வார்டுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வார்டுலேயுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் 100 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பொதுமக்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அது மூலமாக அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து பொதுமக்கள் இதை வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு சரியான தகவல் சரியான நேரத்தில் வரும்பொழுது எந்த ஒரு குற்ற நிகழ்வும் 100% தடுக்கலாம். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். தேங்க்யூ. அது வந்து கோர்ட் மேட்டர்.